அம்சமா எல்லா பாட்டுக்கும் அப்படியே எந்திரிச்சு சீட்ல இருந்து அப்படியே ஹை ஜம்ப் பண்ற மாதிரி என் பையன் இசையமைச்சிருக்கிறாரு. பாலிடிக்ஸ்ன்றது என்ன ப்ரோ, நம்ம லைஃப்ல நடக்கதான் ப்ரோ. நம்ம ரியல் லைஃப்ல நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சுத்தி இருக்கிற தெருவுல அது நடக்கதான் ப்ரோ பாலிடிக்ஸ். அதை வந்து ஒரு படமா தான் நிறைய படத்துல ஒரு பாலிடிக்ஸ் பேசியிருக்கிறாரு. ஏன் இந்த படத்தை மட்டும் இவ்வளவு ஒரு பெரிய விஷயமா எதிர்பார்க்கிறாங்கன்னா இட்ஸ் சம்திங் பியாண்ட் தட். ஃபர்ஸ்ட் நாங்க ரோஹிணில FDFS பார்க்கணும். அப்ப சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் ஆசையா இருக்கும். இன்னைக்கு அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. செம்மையா இருந்துச்சு அந்த மூமெண்ட், லைஃப் டைம் மூமெண்ட். படம் செம்மையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா கிரௌட் இன்னும் சொல்றோம், இந்த ஃபேன் கிரௌட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு லைட்டா வரும்போது கொஞ்சம் ஃபிட்டா இருந்தது. ஆனா படம் பார்க்கும்போது அது எதுவுமே இல்லை, சூப்பர் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா லாஸ்ட்ல ஒரு மேஷப்னு ஒன்று போட்டு எல்லாரையும் இது பண்ண வச்சுட்டாங்க. நம்ம தலைவரை ஸ்கிரீன்ல பாக்குறதோட இப்ப நேர்ல பாத்துட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணுவாரு, அதை எதிர்பார்க்க. அனிருத் அம்சமா எல்லா பாட்டுக்கும் அப்படியே எந்திரிச்சு சீட்ல இருந்து அப்படியே ஹை ஜம்ப் பண்ற மாதிரி என் பையன் இசையமைச்சிருக்கிறாரு. அப்படி பெண்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. மிஷன் மிலேக்கா அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை எடுத்து மக்கள், அதாவது மக்களை பயமுறுத்துற எவனையுமே விடமாட்டேன்றத போராடி சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்டை காப்பாத்த வந்த ஒரு புரட்சி தலைவரின் ஆவியாத்தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா சிலர் ஆசைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் பணத்துக்கும் ஊரார் கால் பிடிப்பார். வருமானம் இல்லை, அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். எதிர்காலமும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எதிர்காலம் வரும், என் கடமை வரும். இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒளிபெற்றிருக்காரு. கண்டிப்பா கெட்ட சக்திகளை அழிச்சு தூய சக்தியா அண்ணன் ஆட்சி அமைச்சு மக்களை காக்காட்ட வந்த ஜனநாயகனா வந்திருக்காரு. ஆனா அண்ணனோட பஞ்சு டைலாக், கெட்டவனுக்கு 1000 ஆயுதம் இருக்கலாம், ஆனா நல்லவனுக்கு ஒரே ஒரு ஆயுதம், அதுதான் நம்ம மக்கள். அந்த மக்கள் ஜனநாயகத்தை வாழ வைக்கும், ஜனநாயகன் விஜய் அண்ணாவையும் வாழ வைக்கும். உண்மையாலுமே கண்டிப்பா இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு அண்ணன் அடுத்த படம் சிஎம்மாவே ஒரு படம் நடிக்கணும்ன்றது எங்க தமிழ்நாட்டு மக்களோட ஆசை. விட்னஸ் பண்ணணுன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தது. இட்ஸ் ரியலி வெரி நல்ல ஒரு மூவி. ஒரு காமன் பர்சனா பாருங்க, நான் இவரோட ஃபேனு அவரோட ஃபேனு, நான் இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி அதெல்லாம் விட்டுருங்க. என்டர்டெயின்மெண்ட், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பாக்குறப்போ உங்களுக்குள்ளே ஒரு ஒரு பாதிப்பு வரும். ஸோ நம்ம இதெல்லாம் கடந்துதான் நம்ம வந்திருக்கோம், இதுலதான் நம்ம இருக்கோன்றது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சிச்சுனாலே போதும், அது ஒரு பெரிய ஹிட் தான். ப்ரோ பாலிடிக்ஸ்ன்றது என்ன ப்ரோ, நம்ம லைஃப்ல நடக்கதான் ப்ரோ பாலிடிக்ஸ். நம்ம ரியல் லைஃப்ல நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சுத்தி இருக்கிற தெருவுல அது நடக்கதான் ப்ரோ பாலிடிக்ஸ். அதை வந்து ஒரு படமா தான் நிறைய படத்துல ஒரு பாலிடிக்ஸ் பேசியிருக்கிறாரு. ஏன் இந்த படத்தை மட்டும் இவ்வளவு ஒரு பெரிய விஷயமா எதிர்பார்க்கிறாங்கன்னா இட்ஸ் சம்திங் பியாண்ட் தட். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாருமே, நான் விஜய் ஃபேன் கிடையாது, நான் தலை ஃபேனு. பட் ஸ்டில் ஆஸ் அ ஹியூமன் ஐ வாண்டட் டு வாட்ச் திஸ் மூவி. எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு வந்தேன், பார்த்துட்டேன். அடுத்த ஷோக்கு போனோம் காசி தியேட்டருக்கு. வண்டர்ஃபுல் மூவி ப்ரோ. எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்காது, பட் ஆனா நீங்க ஒரு காமன் பர்சனா பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். தளபதியோட ஒன் லாஸ்ட் மூவி எமோஷனா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ்லாம் செமையா இருக்கு ப்ரோ. கேசடின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. படம் பிரியாணி தான், செம ட்ரீட். அந்த பேரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு போட்டாங்க, அங்கேயே முடிஞ்சு ப்ரோ. மொத்தமா படம் செம பிளாஸ்ட். அதுதான் கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. பட் அவர் சிஎம் ஆயிட்டாரு, அது போதும். ஜனநாயகத்தை காக்கும் ஜனநாயகம், அதுதான். ஃபர்ஸ்ட் நாங்க ரோஹிணில FDFS பார்க்கணும். அப்ப சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் ஆசையா இருக்கும். இன்னைக்கு அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. செமையா இருந்துச்சு அந்த மூமெண்ட், லைஃப் டைம் மூமெண்ட். செலிப்ரேஷன் செமையா பண்ணிட்டாங்க இந்த தடவையும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் செலிப்ரேஷன் இருக்கும்னு நினைச்சா அந்த அளவுக்கு இருந்துச்சு. பக்காவா பண்ணிட்டாங்க. பிஜிஎம்லாம் செமையா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல்லா படத்துல மினி எர்த்குவேக்கே வந்த மாதிரி இருந்துச்சு. செம சவுண்ட், டால்பி அட்மாஸ்ல படம் வந்து மொத்தமா பிளாஸ்ட். அவங்க ரெண்டோட இதுவுமே சூப்பரா இருந்துச்சு. கடைசியில அவங்களுக்கும் கிளைமேக்ஸ் சூப்பரா கொடுத்துருந்தாங்க. படமே ஓவராலா சூப்பரா இருக்கு. படம் வந்து ஜனநாயகத்தை காக்கும் ஜனநாயகம், அவ்வளவுதான். படம் செம்மையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா கிரௌட் இன்னும் சொல்றோம், இந்த ஃபேன் கிரௌட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. லாஸ்ட் டைம் படம் ரிலீஸ் ஆகுது, இதுக்கப்புறம் கீழே பார்க்க முடியாது. அவங்க எந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கு. கஷ்டமா தான் இருக்கு. பட் என்ன பண்ண முடியும், அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு அவர் போயிட்டாரு. பட் எல்லாரையும் வந்து
ஒரு டுகெதர் டெவலப்மெண்ட் கூப்பிடுறாரு, அவர் கூட சேர்ந்து பயணிக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் தான் இன்னும் கூட சேர்ந்து பயணிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ஒன்னா வளர்ந்தாதான் நல்லா இருக்கும். அனி ஸ்டோரி எப்படி இருக்கும்? அனி பிஜிஎம் பிஜிஎம் ஆஸ் யூஷுவல் பேங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. இவங்க வேற சரி, நான் ஸ்டார்டிங் வேற எனக்கு லைட்டா வரும்போது இருந்தது கொஞ்சம் ஃபீலா இருந்தது. ஆனா படம் பார்க்கும்போது அது எதுவுமே இல்லை, சூப்பர் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா லாஸ்ட்ல ஒரு மேஷப்னு ஒண்ணு போட்டு எல்லாரையும் இது பண்ண வச்சுட்டாங்க. அது மட்டும் போடாம இருந்திருக்கலாம், போட்டதும் நல்லா தான் இருந்துச்சு. வெளில வரவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க ப்ரோ. ஏதோ இதுக்கு மேல படம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேற்று நைட்ல இருந்து ரோம்ல செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஆமா, அது எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க மக்கள் படம்? எல்லாமே ப்ரோ அந்த கருப்பு பாட்டுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த ரீல்ல எல்லாம் பார்ப்போம் தெரியுமா, அந்த கிரௌடு அது ஒரு மாதிரி பிளாஸ்டா இருந்தது ப்ரோ. அது செம்மையா இருந்துச்சு ப்ரோ. படம் லீக் ஆகிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் அப்படி எப்படி கொண்டாடுறாங்க ப்ரோ? கூட்டம் வருதா? லீக் ஆனதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல ப்ரோ. லீக் ஆச்சுன்றீங்க, அப்ப இவனுக்கு கூட இருக்காங்க ப்ரோ. அவருக்காக தான் ப்ரோ வராங்க, படத்துக்காக யாருமே வரல ப்ரோ. அவர் மூஞ்சுக்காக தான் ப்ரோ வராங்க. அவர் ஒருத்தர் போய் சிஎம், இப்ப சிஎம்ஏ ஆக்கிட்டாங்க. படத்தை அவர் ஹிட் பண்ண முடியாதா ப்ரோ அவங்களால? அந்த டைட்டில் கார்டு பார்க்க முடியாது. டைட்டில் கார்டு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. செம்மையா இந்த ரோஹித் தேட்டர்ல வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. டைட்டில் கார்டு சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருந்ததுங்க. இப்போ நம்ம தலைவரை ஸ்க்ரீன்ல பாக்குறதோட இப்போ நேர்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணுவாரு, அதை எதிர்பார்க்கிறோம். படம் எத்தனை லீக் ஆனாலும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் படம் எங்களுக்கு மாசு தாங்க. படத்தை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம்.